இவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இவர் பாண்டிச்சேரி இருக்கிற பீப்புள்ஸை மட்டும் வச்சு மூவி எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இவரை கௌரவிக்கிறதுல மெர்க்குரி சேனல் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுது. ஐ வுட் லைக் டு வெல்கம் பிரகாஷ் சார் அண்ட் விமல் ஃப்ரம் விழுப்புரம் டு ஆனர் திஸ் அவார்ட். தேங்க்யூ. டீம் கொஞ்சம் மேலே வாங்க. பாவக்கூத்து டீம். பாவக்கூத்து அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் இங்கே பண்ண போகிறாங்க நம்ம மெர்க்குரி அவார்ட்ஸில். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் அவங்க டீமுக்காக. பாவக்கூத்து இஸ் நத்திங் பட் இதில் எத்தனையோ ஆர்டிஸ்ட் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, மேடை நாடகர்கள் அண்ட் பண்ணாத ஒரு சக்சஸ் தொல்பாவை அப்படின்ற விஷயம் இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்படின்ற கலை தொல்பாவை இஸ் நத்திங் பட் மின் விளக்குகளை நைட்டில் வச்சு மேடை நாடகர்கள் வந்து பொம்மலாட்டம் மாதிரி ஒரு பண்ணுவாங்க. அந்த கலைஞர்களை வச்சு எடுத்த படம் தான் பாவக்கூத்து. இட்ஸ் கோயிங் டு பி த வேர்ல்ட் ரெக்கார்ட். கண்டிப்பாக இது வந்து வேர்ல்டில் எந்த டைரக்டுமே பண்ணாத ஒரு ட்ரெமெண்டஸ் சக்ஸஸ் நம்ம ராஜேஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாவக்கூத்து தொல்பாவை கூத்துலேருந்து சினிமா வரைக்கும் கன்வெர்ட் ஆன ஒரு கதை தான் இந்த படம். இந்த படம் ஒரு 2 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போது எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு. டிசம்பர் 28 அன்னைக்கு இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச் பண்ணலாம் ஒரு பிளான் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கா ஃபெஸ்டிவல் படம். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இவங்க தான் என்னோடய டீம். மியூசிக் கம்போசர் அகசிப்பியர், ஸ்டீல்ஸ் சந்துரு, என் அண்ணன் கேமராமேன் நிக்சன், எடிட்டர் ராஜ் கணேசன், என்னோட தலைவன் சிரில். ஸோ இந்த படத்தோட ஹீரோ பிரதீப் ஒரு 4 படம் ஹீரோவாக பண்ணியிருக்காப்புல. ஸோ இது அவருடைய 4வது படம். ஸோ மழையால் கொஞ்சம் லேட் ஆகுது, அவன் சீக்கிரமாக வந்துடுவான். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரியான ஒரு பாண்டிச்சேரியில் சின்னதாக படங்கள் பண்ணி ஒரு கமர்ஷியல் படம் எப்படிறான்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இது என்னோட 3வது ப்ரொடக்ஷனில் நான் பண்ணுற டைரக்ஷன் 2வது படம். ஸோ தேங்க்யூ சார். மெர்க்குரி சேனலுக்கும் பிரகாஷ் சாருக்கும் என்னோட பெரிய தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி எங்கள் டீமை கூப்பிட்டு ஒரு ஸ்டேஜில் இது பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெடுமீன் ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த படத்தோடைய ட்ரைலர் லான்ச் ஆகும். நான் திரும்ப ஸ்டேஜ் ஏறுவேன். ராஜேஷ், தொல்பாவை பற்றி ஒரு சில வார்த்தைகளையும் அதை வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போது இப்போ தொல்பாவை கூத்துருக்குன்னா அதை பேஸ் பண்ண ஒரு படம் பண்ணுவாங்க. தெருக்கூத்துனா அதை பேஸ் பண்ணி ஜமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பண்ணார் இல்லையா பாரியண்ண. ஸோ அப்படி பண்ணுவாங்க. நான் எப்படி பிளான் பண்ணேன்னா, ஏன் இது கன்வெர்ட் ஆன இப்போது சினிமா தான் இப்போ பேஸாக வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்திங்கன்னா தொல்பாவை கூத்து தான். அதாவது தமிழை வளர்க்குறதுக்காக தான் ஒரு கலையை கண்டுபிடிச்சாங்க. அந்த கலையை பொம்மை மூலயமா முதல்ல இது பண்ணாங்க. பொம்மையிலேருந்து உருவம் பெற்றது தான் மனிதன். ஸோ பொம்மையை நம்ம எந்த அளவுக்கு அந்த ப்ளே பண்ணும்போது ஒரு சில ரியாக்ஷன்ஸ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கன்வே ஆகணுன்றதுனால தான் ஸோ ஆர்டிஸ்ட்டாக மாற்றினாங்க. ஸோ தொல்பாவை கூத்துலேருந்து தெருக்கூத்து கன்வெர்ட் ஆச்சு. ஸோ தெருக்கூத்தில் இன்னும் கொஞ்சம் லைட்டிங் பண்ணியிருக்கலாம், மியூசிக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னும்போது தான் அதை மேடை நாடகமாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இது 3த்தையுமே இது பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுதுன்னும் போது தான் கமர்ஷியல் சினிமாவாக கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற படங்கள் எல்லாமே கமர்ஷியல் சினிமா தான். நான் என்ன இது பண்ணேன்னா, ஸோ அப்பத்திய விஷயங்களை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஃப் பீட்டில் இந்த படத்தை பண்ணலான்ட்டு பண்ணி முடிச்சிருக்கோம். நீங்கள் படத்தில் இருக்கிற பொம்மைகளுக்கு மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற எத்தனையோ பொம்மைகளுக்கு உருவம் கொடுத்துருக்கீங்க நீங்கள். ஸோ தொல்பாவை மூலியமாக, ஸோ பாவக்கூத்துகள் மூலியமாக, பாவக்கூத்துகள் படம் ட்ரெமெண்டஸ் சக்ஸஸ் ஆகணும்ட்டு மெர்க்குரி சேனல்கள் சார்பாக நான் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் த பாவக்கூத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ். ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். தமிழே துணை பிரதீப் செல்வராஜ் வழங்கும் பாவக்கூத்து பரிமற்ற பயணம் எழுத்து இயக்கம் AR ராஜேஷ். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ பிரதர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 70 வயதான பனை தொழிலாளி வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார். என்ன தெரியும் பனைய பத்தி உனக்கு? அந்த தாயலுமான வெட்டி போச்சதான் என் ஆத்திரம் அடங்கும். என்ன மனுஷங்க நீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமா போயிடுவீங்க. பங்காளி, இனிமே நமக்கு எல்லாம் நல்ல கலந்தாயா. சிவனேசன் 1001 3 தரம் விட்டாச்சுப்பா. பங்காளி அவனை மட்டும் பார்த்து மறையார் சொல்ல, காட்டையெல்லாம் சுத்துதான் என்ன அடிச்சு போட்டு போயிட போகுது. போடா. ஓரளவுக்கு தான் பார்ப்பேன், நானும் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். கிறிஸ்துவ தேவாலயத்துல ஒயின புனித பானமா கொண்டு போய் சேர்த்த மாதிரி கோயில்ல பழங்கள்ல பிரசாதமா கொண்டு போய் சேர்த்திருந்தா இன்னைக்கு மறையிற பாடம் இப்படி ஆயிருக்குமால.